ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது என்னன்னு பார்க்குறீங்களா? இதுதான் மரவள்ளி கிழங்கு. ரீசெண்டாக கொடைக்கானல் போகும்போது நாங்கள் இது வாங்கினோம். எப்போவுமே மலைப்பூண்டு வாங்குவாங்க போகும்போது. அப்போது ஒரு பாட்டி இந்த கிழங்கையும் சஜஸ்ட் பண்ணாங்க. இது சீசனல் தான் வரும், 2 பாறைகளுக்கு நடுவில் வளர்றது, ரொம்ப ஹெல்தி, இம்யூனிட்டி பவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொன்னாங்க. எப்படி சமைக்கிறதும் அவங்களே சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ சரி, நான் வாங்கிட்டு இப்போது க்ளீன் பண்ணி அதை ஜஸ்ட் பார்த்தோன்னா அப்படியே முடியாக இருக்கும். மேலே அது கீர்னா உள்ளே ஒயிட்டாக இருக்கும். ஸோ நான் எல்லாம் ஃபுல்லாகவே எடுத்து அதை க்ளீன் பண்ணி கட் பண்ணி ஒரு பவுலில் வச்சுக்கிட்டேன். இப்போ எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். அது சமைக்கிறதுக்கு மெயினாக சாம்பார் வெங்காயம் எடுத்துக்க சொன்னாங்க அவங்க. அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் சீசனிங்காக எடுத்துக்கிட்டேன். தக்காளி, அந்த கிழங்கு, ஜீரகம், அதுக்கப்புறம் பெப்பரு, ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா, இது சில்லி பவுடர், தனியாத்தூள். பட் காரம் கம்மியாக எடுக்கிறவங்க வேணும்னா அந்த சில்லி பவுடரை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பெப்பர் போட்டு சமைச்சிக்கலாம். நான் அந்த கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். கடலெண்ணெய் செக்கில் ஆட்டுற எண்ணெய் தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். ஸோ ஒரு குக்கர் எடுத்துகிட்டு கடலெண்ணெய் போட்டுக்கோங்க. அது சீரகம், சில பேர் சோம்பும் போடுவாங்க. சோம்பு இன்னும் ஃப்ளேவர் தரும். நான் இப்போது ஜீரகம் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஜீரகம், சாம்பார் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதச்சிடுங்க. கொஞ்சம் ஹாஃபாக, ரொம்பவும் வதக்க வேண்டாம், கொஞ்சம் ஹாஃபாக போட்டு வதச்சிடுங்க. கொஞ்சம் உப்பு போட்டேன்னா சீக்கிரமாக வதங்கணும்னு போட்ட பிறகு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் செமி இதுவாக ஆகிடுச்சு ஆனியன்னா. அதுக்கப்புறம் டொமேட்டோ போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். பண்ண உடனே இஞ்சி பூண்டு விழுது, மீதி இருக்கிற மசாலாஸ் எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டேன். எல்லாமே போட கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. பட்டு நீங்கள் இல்லை, நான் ஸ்பைஸியாக சாப்பிட்ற ஆள் இல்லைன்னா வெறும் பெப்பர் மட்டும் போட்டுக்கோங்க, அதுவே நல்லா எடுத்துக்கும். இது கொஞ்சம் காரமாக தான் இருந்துச்சு நான் டேஸ்ட் பண்ண போது. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா கிழங்கு போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் தாளித்த உடனே கொஞ்சம் அப்படியே ட்ரை ஆகிடுச்சு. அது ட்ரை ஆகிட்ட பிறகு என்ன பண்ணேன்னா, சரி தண்ணி ஒரு 2 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். 2 டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு அதில் நான் இப்போ போடலான்னு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் அப்படியே தாளித்து கொஞ்சம் நான் தண்ணி போட்ட உடனே குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 விசில். ஆக்சுவலி ஆட்டுக்கால் சூப்புக்கு நாங்கள் 5-6 விசிலும் வைப்போம். 3 to 4 விசில் வச்சுட்டு இப்போ திறந்து பார்த்தேன்னா இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆகி கொஞ்சம் அது வெந்திருந்துச்சு. அதுக்கப்புறம் மேலே சீசனிங் எடுத்து வச்சுருந்தேன்ல, கருவேப்பிலெல்லாம் அதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் 5 மினிட்ஸ் அகெயின் கொஞ்சம் பாயில் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம். சில பேர் மிக்சியில் அரைச்சும் அப்படியே அது சூப்பை எடுத்துக்கலாம். ரெண்டுமே பண்ணலாம். அப்படியும் சாப்பிட்லாம், இல்லைனா மிக்சிலையும் அரைச்சிக்கலாம். கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.